போச்சு போச்சு. ஏன் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்களோ தெரில. என்ன மச்சி என்னாச்சு? புலம்பிட்டே வர. என்ன மச்சி என்னாச்சுன்னு கேட்குற? உனக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? ஏப்ரல் 1 E20 பெட்ரோல் தான் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கிடைக்குமா? சரி அதுக்கு என்னடா? அதுக்கு என்னவா? அட பைத்தியக்காரா, உனக்கு E20 பெட்ரோல்னால் என்னன்னு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? எங்க சொல்லு. சொல்கிறேன் கேள்றா. E20 பெட்ரோல்னா 20% எத்தனாயில், அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. என்னது ஆல்கஹாலா? டே பைத்தியக்காரா, இது உங்கள் அப்பா ஜப்பக்குமார் குடிக்கிற ஆல்கஹால் இல்லைடா, இது கெமிக்கல் ட்ரீட்டட் ஆல்கஹால். இது போய் உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிடாத. ஆல்ரெடி கோவிட் டைமில் வந்து சானிடைசர் குடிச்சு ஒரு வாரம் ஐசியூவில் படுத்துட்டு கிடந்தாரு, பார்த்துக்க. அப்புறமேல இதையும் சொன்னேன்னா அப்புறம் நீ வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு உங்கள் அப்பா ஜபக்குமாருக்கு ஜபம் பண்ண வேண்டியதாக இருக்கும். சாரி மச்சி, நீ கண்டினியூ. ஸோ 20% வந்து எத்தனால், அப்புறமேலு 80% பெட்ரோலு. இந்த எத்தனால் வந்து பெட்ரோலில் கலக்கிறது ஒன்று இதெல்லாம் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே வந்து 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து பெட்ரோலோட டிமாண்டை குறைக்கிறதுக்கும் அப்புறமேல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் வந்து 20% இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிடா, இது எல்லா பெட்ரோல் பங்க்லையும் வந்துருச்சா? உங்களுக்கு தெரியுமா அது? இல்லை மச்சி, எல்லா பெட்ரோல் பங்க்லலாம் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தான் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண பெட்ரோல் பங்க்லேயும் அந்த பெட்ரோல் அந்த மிஷின் இருக்கும் பார்த்தியா, அதில் வந்து E20 ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ கேட்டாவே அவங்க சொல்லிடுவாங்க இது E20 பெட்ரோலா இல்லை E10 பெட்ரோலான்னு சொல்லிடுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து 2026 வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா தான் இவங்க பிளான். பரவாயில்ல மச்சி, நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க. சரி, இப்போ இந்த E20 பெட்ரோல் போகிறனால நமக்கு காரு பைக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற? மச்சி, 2023 அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ண எல்லா வெஹிக்கிளும் வந்து E20 கம்பேட்டபிளான இன்ஜின் அப்புறம் எக்யூப்மெண்ட் போட்டு தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. பட் 2023 முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண காரும் பைக்கும் எல்லாமே E10 பெட்ரோலுக்கான கம்பேட்டபிலிட்டி வச்சு தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த E20 பெட்ரோல் போகிறனால 2023 முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண எல்லா வெஹிக்கிளும் ஒரு ஸ்லைட்டான மைலேஜ் ட்ராப் தெரியும், ஸ்டார்டிங் இஷ்யூ வரலாம். பட் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு யூஸ் பண்ணாதான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ இப்போ 2026 வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் என்னென்ன பைக்கெலாம் என்னென்ன ப்ராப்ளம் வருது, என்னென்ன காரில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மச்சி. ஓ அப்படியா? அப்படிதான் மச்சி. சரி, உங்கள்கிட்ட தான் கார் பைக் எதுவுமே இல்லையே, நீ ஏன் இப்போலாம் கவலைப்படுற? இல்லை மச்சி, எனக்கு பிஎம் மன்மோகன் சிங்கை பிடிக்காது. அதான் வந்து அவர் கொண்டு வந்த எல்லா பாலிசியும் வந்து அப்போஸ் பண்ணுறது. டே ஜபக்குமார் பெற்ற மவனே, மன்மோகன் சிங் செத்து 2 வருஷத்துக்கிட்ட ஆக போதுரா. மன்மோகன் சிங் செத்துட்டாரா? இப்போ யார் நம்பிச்சு பிஎம்? டேய் நரேந்திர மோடிடா. மோடியா? ஓ, மோடி வந்து இப்போ காங்கிரஸில் சேர்ந்துட்டாரா? அட பைத்தியக்காரா, நரேந்திர மோடி பிஜேபியில் இருக்காரா? பிஜேபி தான்டா ரூலிங் பார்ட்டி இப்போ. என்னது, ரூலிங் பார்ட்டியே பிஜேபி தானா? என்ன மேட்ச்சு என்ன டீம்னே தெரியாமல் எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணுறது. ஜபகுமார் மவனே, படிடா டேய் பைத்தியக்காரா. படிடா ஒழுங்கா படிடா.